ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட்டை இது மேலே வச்சிடலாம். அதாவது நான் இப்போ 3 ப்ரெட் இதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட் நல்லா 2 பக்கமும் திருப்பி போடணும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 3 பேருக்கு பண்ண போகிறேன். ஸோ அதனால் திருப்பி நான் 3 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். திருப்பி ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு திருப்பி நான் 3 ப்ரெட்டு இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ண போகிறீங்களோ அது மாதிரி டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு சாப்பிடும் போது கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டோஸ்ட் பண்ணக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 எக்கு எடுத்துக்கோங்க. 2 எக்கு நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா சாப்பிடும் போது கிறிஸ்பினஸோடு சாப்பிட முடியும். ஸோ நல்லா கலக்கினக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் பேன், அதாவது இந்த பேன் ஃபுல்லாக அந்த கலக்கின முட்டை படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் பேன் இந்த முட்டை அப்சர்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை இதில் வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் எக் சாண்ட்விச் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு பெப்பர் தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். நம்மளோட எக் சாண்ட்விச் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வேக விடுங்க. ஏன்னா முட்டை கொஞ்சம் வெந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பைட் பண்ணும் போது. ஸோ அதனால் நல்லா வேக விட்டுருங்க. வீட்டில் இருக்கிற 2 பொருள் தான், முட்டையும் ப்ரெட்டும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக் சாண்ட்விச் செஞ்சாச்சு. வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye.